அங்க என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்திய பார்த்தேன். திருப்பதிக்கு தர்ஷன் புக் பண்ணி வச்சிருக்கேன், உன் பொண்ணையும் கூட கூட்டிட்டு வா, நாம நாளைக்கு திரும்பி வந்துடலாம்னு சொன்னா. அன்னைக்கு நான் திருப்பதிக்கு தர்ஷனுக்கு டிக்கெட் புக் பண்ணி உன்கிட்ட சொன்னப்போ யாரை கேட்டு பிளான் பண்ணீங்கன்னு என்கிட்ட எகிறனல. இப்ப என்னன்னா யாரோ ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணிருக்கான்னு எந்த பிளான் இல்லாம அவ கூட போற? இல்ல அது ஒண்ணும் இல்ல கேஷவ், எனக்கு என்னமோ ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு, அதான் சொல்லாம கிளம்பி வந்தது தப்புதான். போன்ல சொல்லிக்கலாம்னு நினைச்சேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு ஒரு தைரியம் தான். என்னமோ பண்ணி தொலை, பொண்ணை கூட்டிட்டு பத்திரமா வந்து சேரு, அவ்வளவுதான். போன வை. என்னப்பா என்னாச்சு? அப்பா அனன்யா கூட்டிட்டு திருப்பதிக்கு போறாளாம். ஃப்ரெண்டு போறாளா, இவளும் போறா, சொல்ல கூட இல்லப்பா. இருந்தா அதுவாடா பிரச்சனை? அனன்யா பத்திரமா இருக்கா இல்ல, ஆர்த்தி கூட தானே இருக்கா, அதுல எந்த சிக்கலும் இல்லையே. இல்லப்பா, சரி, அனன்யா ஆர்த்தி கூட தான் இருக்கா, 2 பேர் சேர்ந்தா திருப்பதி போறாங்க, அவ்வளவுதான். அனன்யா அம்மா கூட பத்திரமா இருக்கா, விஷயம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு நிதானமா வரட்டும், நீ டென்ஷன் படாத. போ, போங்கப்பா, போங்க, போய் படுங்க, போங்க. வெல்கம் ஆர்த்தி. என்ன ஆர்த்தி, யாருமே இல்லாத வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஒன்னும் பயப்படாத, உன்னுடைய ஃப்ரெண்ட் வெல்விஷர் இங்கதான் இருக்காரு. என்ன குழப்பமா இருக்கா? வா காட்டுற. என்ன ஆர்த்தி, சொந்த தாத்தாவையே கட்டி போட்டு வீட்டுல அடைச்சு வச்சிருக்கேன்னு பாக்குறியா? முதல்ல சுதந்திரமா தான் விட்டு வச்சிருந்தேன், சும்மா இருக்க மாட்டாம இந்த கிழவனும் அந்த டாக்டர் கிழவனும் சேர்ந்துக்கிட்டு உன்னை என்கிட்ட காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு ஆர்வ கோளாறுல கண்ணா புண்ணான்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வயசுல இந்த கிழவனுக்கு வில்லத்தனை தேவையா ஆர்த்தி சொல்லு? அதான் கட்டி போட்டு வச்சிட்டேன். ஏன் பொண்ணு எங்க? எங்க இங்க இருக்கா? நிரஞ்சன் ப்ளீஸ் என்கிட்ட விளையாடாத சொல்லிட்டேன். என் பொண்ணு எங்கன்னு சொல்லு நிரஞ்சன். ஆர்த்தி, நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன், உன் பொண்ணு இங்க இல்ல. அப்போ என் பொண்ணு உன்கிட்ட இருக்கிறதா சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்ததெல்லாம் பொய் இல்ல? நோ 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 நோ, நான் சொன்னதுல சத்தியமான உண்மை. உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, ஆனா இங்க இல்ல, வேற இடத்துல வச்சிருக்கேன். வேற இடம்னா? அப்போ அவளை அங்க வச்சுட்டு என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க சொல்லு. அது ஒண்ணும் இல்ல ஆர்த்தி, பொம்பளை இல்லாத வீடாச்சா, வேலைக்கு பொம்பளை ஆளை வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பெருசு தான் எல்லா நிர்வாகத்தையும் பண்ணிட்டு இருந்தது. உன் பிரச்சனையில தலையிட்டதுல இருந்து எல்லாமே கோளாறாய் போச்சு. அதனால வேலை பார்க்குற அம்மாவை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லி நிறுத்திட்டேன். இப்போ நீயே பாரு, அது இந்த வேலைக்கு ஆள் வராம வீடெல்லாம் எப்படி குப்பையா இருக்கு பாரு, பயங்கர குப்பையா இருக்கு பாரு. அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்த. நீ என்ன பண்ற, வீடை நல்லா பெருக்கி நல்லா மாப் போட்டு தொடச்சிடு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நானா இந்த வேலையெல்லாமா? என்ன ஷாக் ஆவற? நீதான். ஏய், எனக்கு இதெல்லாம் செஞ்ச பழக்கம் இல்ல நிரஞ்சன், எனக்கு இதெல்லாம் தெரியாத வேலை. பொண்ணு வேணும்னா செய். ஓகே. குட். ப்ரூம் ஸ்டிக் எங்க இருக்கு? என்னது? ப்ரூம் ஸ்டிக். பண்ற வேலை தொடச்சி பெருக்கதா இருந்தாலும் தொடப்ப கட்டன்னு தமிழ்ல கேட்காம அழகா ஸ்டைலா இங்கிலீஷ்ல ப்ரூம் ஸ்டிக்னு கேக்குற பாரு, அங்கதான் நிக்கிற ஆர்த்தி. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சும்மாவா சொல்லிருக்காங்க? நீ கேட்ட தொடப்பம், சாரி, ப்ரூம் ஸ்டிக் அங்க இருக்கு பாரு, எடுத்துக்கோ. வா.
இந்த பாருமா ஃப்ரிட்ஜ் கீழே நல்லா அப்படிதான் நல்லா தொட. வெரி குட், சூப்பர். என்னது இது? இப்படி மூட்டை மூட்டையா கொண்டு வந்து போட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அயன் பண்ணி மடிச்சு வைன்னு அர்த்தம். அயன் பண்றதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏய், உன் பொண்ணு வேணும்னா மரியாதையா செய். பண்றேன். ஐயோ பாவம், சுட்டுக்கிச்சா? என்ன டயர்ட் ஆயிட்டியா? ரொம்ப பசிக்குதுல்ல? சமைச்சிடுறியா? போ போ. நீயும் சாப்பிடு. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு என் பொண்ணு பார்க்கணும். அட்லீஸ்ட் அவகிட்ட போன்லயாவது பேசணும். ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஓகே ஓகே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க, உனக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கட்டும். பேசுறியா? ஹலோ. ஹாய் அனன்யா, நல்லா இருக்கியா? அங்கிள், என்ன விட்டுடுங்க அங்கிள். நான் எங்க அம்மாட்ட போகணும். ப்ளீஸ், எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மாட்ட அனுப்பி வச்சிருங்க அங்கிள். அப்படியே சொல்ற? ஓகே சரி, முதல்ல உங்க அம்மா அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னை அனுப்பி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் உங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, பேசுறியா? பேசுறேன் அங்கிள். ஹலோ அனு, அனு அம்மா எப்படிடா இருக்க?
இருக்கேன். அம்மா எங்கம்மா இருக்கீங்க? நான் நான் பக்கத்துல தாண்டா இருக்கேன். அம்மா அந்த அங்கிள் என்ன கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டாருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ பயப்படாதடா செல்லம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ. மம்மி வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். என்ன ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை. அனன்யா டியர், அம்மா கிட்ட பேசியாச்சுல்ல, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிட்டு தூங்கு. பை. அம்மா 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 நீ சமைச்சத நீயே சாப்பிடு. உட்காரு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏய் உட்காரு. சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன கேவலமா இருக்கா? எனக்கு சமைக்க தெரியாதுன்னு முதல்ல சொன்னல. குடிக்கிறது, பப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பிறக்கும் போதே பழகிட்டா வந்த. உனக்கு சமைக்க தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ சமைக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை சமைக்க சொன்னேன். நீ சமைச்சதை நீயே சாப்பிடு. நீ சமையல் இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் எனக்கும் என் தாத்தாக்கும் மட்டும் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. உட்காரு. சாப்பிடு. சாப்பிடுமா. That's good. Yes. May I come in, sir? வெல்கம் வெல்கம். Hello, sir. வாமா. இப்பதான் உன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். நேத்துக்கு நீ வந்துட்டு போன உடனே நானே உட்கார்ந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரெடி பண்ணேன். அப்புறம் தான் வீட்டுக்கு போனேன். தெரியுமா? எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க என் வேலை இதோட முடிஞ்சிருச்சு. இனிமே சிரமப்பட போறதெல்லாம் நீதான். நான் தயாரா இருக்கேன் சார். That should be the spirit. இந்தம்மா நல்ல நேரம் நிறைஞ்ச நாள். Thank you, sir. ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். All the best, ma. God bless. Thank you, sir. நீயும் நல்லாரு, கூட இருக்கவங்களையும் நல்லபடியா வச்சுக்க. இந்த ஆர்டர் டெம்பரரி தான். பெரிய ஜாபுக்கு உண்டான ஆர்டர் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். அதை நினைச்சாதான் சார் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மா உனக்குன்னு டேபிள் எதுவும் நான் அசைன் பண்ணல. என்னுடைய பிஏங்கிற முறையில கொஞ்ச நாளைக்கு என் ரூம்லயே இருந்து வேலையை பார்த்துக்க. மத்த எல்லாம் அப்புறம் பார்த்துக்க. ஓகே சார். வா உட்கார். என்னால இப்ப கூட நம்ப முடியல சார். என்ன நம்ப முடியல? என்னோட சர்டிபிகேட் பார்க்கல, நான் என்ன படிச்சிருக்கேன், எந்த கிரேட் வாங்கியிருக்கேன், எதுவுமே நீங்க கேட்கல. எதுவுமே பார்க்காம நீங்க உட்கார வச்சிருக்கீங்களே, அதான் ஆள் யாரு எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட் எல்லாம் பார்த்து என்னமா செய்ய போறோம்? ஒண்ணு இல்ல. இப்ப நான் எந்த சர்டிபிகேட் வச்சு இந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆன? சரி இத பாரு, இதுல முதல்ல கம்பெனிக்கு வந்த மெயில்ஸ் எல்லாம் பாத்துரு. அதுக்கப்புறமா உனக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம ஆபீஸ் லைப்ரரிக்கு போ. இந்த கம்பெனி எப்ப ஆரம்பிச்சு எப்படி படிப்படியா வளர்ந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெடி ரெக்கனர், ஒரு பெரிய வால்யூம் இருக்கு. அத ஒரு வாட்டி படிச்சுக்க, உனக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே கேரி ஆன். மே கம் இன். எஸ். இந்தாங்கப்பா. உட்காருப்பா. நீ பார்த்தது இல்ல, என் சன் கேசவ் மார்க்கெட்டிங் எல்லாம் இவர் தான் பாத்துக்கிறார். வணக்கம் சார். அப்பா இவங்க? கேசவ், இவங்க பேரு அலமேலு. புது அப்பாயின்மெண்ட், என்னோட பிஏ இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? அவசியம் இருந்துச்சு அதான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட டிஸ்கஸ் பண்ணாம எனக்கு ஒரு பிஏவை அப்பாயின்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுக்குப்பா நான் டிஸ்கஸ் பண்ணணும்? அப்போ வருது? நோ நோ, he is not anymore my PA. அவனை கிளையன்ட் கேர் ஆபீசரா மாத்திருக்கேன். இதான் அதுக்கு உண்டான லெட்டர். நீ போகும்போது அவங்கிட்ட கொடுத்துரு. ஆமா, நீங்க வந்த விஷயம் என்ன? ஃபைல் கொடுத்துட்டு போலாம் தான். ஓகே வரப்பா. சார், ஜெர்மன் நல்ல மூல இருக்காரு சார்.
ம் உன் வேலை சம்பந்தமா புது ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்ல முள்ள இருக்காரு. அப்படியா சார்? கடைசியா சார் அவரே ரெடி பண்ணிட்டாரா சார்? ம் ஆமா, அவரே ரெடி பண்ணிட்டாரு. இனிமே நீ அவரோட பிஏ இல்ல. ஆமா சார், எப்படி இருக்க முடியும்? இனிமே நீ வெறும் கிளைண்ட் கேர் ஆபீசர். ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு வர போறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லு. உன் ஆர்டர். சார் ப்ரமோட் பண்ணிருப்பாரு பார்த்தா இறக்கி விட்டுட்டாரே சார். நான் இல்லைன்னா பிஏ வேலையை யார் சார் பாப்பா? அதுக்கு வேற ஆளா சேர்த்துட்டாரு. வேற யார் சார் அது? யாருக்கு தெரியும்? பேரு அலமேலு. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கா. இப்படி ஒரு பிஏ அப்பாயின்மெண்ட் போறதா சேர்மன் என்கிட்ட கூட சொல்ல. சார் எனக்கு என்னமோ அது சரியா படல சார். உங்களுக்கே சொல்லாம சேர்மன் சில காரியங்களை பண்றாருன்னா அது கண்டிப்பா உங்களுடைய நன்மைக்கா இருக்கா சார். ஆரம்பத்திலே இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது சார். விடு வருது, வெறும் பிஏ தானே, என்ன பண்ண போறா பார்க்கலாம். அட முட்டாப்பல, பிஏவால என்ன பண்ண முடியுமா? பிஏவா இருந்ததுனால நான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பவர்ஃபுல்லா போஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தோம்னா இருந்த பவரை மேல பிடிக்கிட்டாங்க. அம்மா என் போனை எங்கேயோ வச்சுட்டேன், நீ பாத்தியாம்மா? இதோ இங்க இருக்கு சார். பாத்தியா, தேடுறது எல்லாமே நம்ம கண்ணு பக்கத்துல தான் இருக்கு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இதுல ஆர்த்தின்னு என் மருமக பேர் இருக்கும். அவளை கூப்பிட, அவ போன் எடுத்தாள்னா அவ பக்கத்திலேயே அனன்யான்னு என் பேத்தி இருப்பா. அவளை கொஞ்சம் பேச சொல்ல. 2 பேரும் திருப்பதி போயிருக்காங்க. காலையில எந்திரிச்சது என் பேத்தி முகத்தை பாக்குறது எனக்கு ஒரு சென்டிமெண்ட். இன்னைக்கு பார்க்கல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதான் போன்லயாவது பேசலாம். என்ன என்னமா ரிங் போகுதா? இல்ல சார், நாட் ரீச்சபிள்னு வருது. நெட்வொர்க் இல்லன்னு நினைக்கிறேன். என்னம்மா நீ திருப்பதியில நெட்வொர்க்குக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது? திருப்பதி என்ன சொன்னீங்க? அம்மா ஏன் கேக்குற? இல்ல சார், அவங்க திருப்பதியில இல்ல. அது எப்படி சொல்ற? சார் திருப்பதியா இருந்தா நாட் ரீச்சபிள்னு தெலுங்குல சொல்லிருக்குமே. ஆமால்ல, இது தமிழ்ல சொல்லுது. என்னம்மா நீ? அவ ஆர்த்தி திருப்பதி போறதால சொல்லிட்டு கிளம்பி போனா எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஹாய் தாத்தா. வாடா கண்ணா. என்ன தாத்தாவோட ஆபீஸ்க்கு திடீர்னு வந்திருக்க? எங்க காலேஜ்ல ஆனுவல் டே வருது. அதுக்கு உங்களை வர சொல்லி பிரின்சிபல் மேம் பர்சனலா என்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து விட்டுருக்காங்க. இந்தாங்க. அலமு, இந்த டேட்டை குறிச்சுக்க, முடிஞ்சா போகலாம். இவ என் பேத்திமா, கல்பனாவோட பொண்ணு ஸ்ரேயா. நான் தான் ஏற்கனவே இவளையும் உங்க அக்காவையும் பாத்திருக்கனே சார். எங்க? பேர் மட்டும் தெரியாது. ஆமா ஆமா. என்ன தாத்தா, நேத்து அனன்யா மட்டும் தனியா ஷாப்பிங் வந்திருந்தா? தனியாவா? இருக்காத. ஆமா தாத்தா, எப்படா அவளை தனியா அனுப்பிச்சாங்கன்னு எனக்கே ஆச்சரியம். இல்லம்மா, கூட ஆர்த்தி இருந்திருப்பாளேம்மா. இல்ல தாத்தா, அனன்யா மட்டும் தான் வந்திருந்தா. தனியா தான் வந்து அவளே சொன்னா தாத்தா. அப்படியே சொன்னா? நான் கொண்டு போய் வீட்ல விட்டுமான்னு கேட்டேன். வேணா, கார் நிக்குது, நானே கிளம்பி போய்க்கிறேன்னு சொல்லிட்டா தாத்தா. நீ எங்க வச்சு அவளை பார்த்தேன்னு சொன்ன? சாலி கிராமத்துல ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல டிஎம் ஷாப்னு ஒரு கடையில. ஏன் தாத்தா? ஒண்ணுமில்லம்மா, ஒரு தகவலுக்காக தான் கேட்டேன். சரி தாத்தா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை. பை. என்ன சார், உங்க முகலாம் ஒரு மாதிரி இருக்கு. குழப்பமா இருக்குமா? நேத்திக்கு ஒன்னு அனுப்பிட்டு வீட்டுக்கு போனேனா, அங்க என் பேத்தியும் மருமகளும் இல்ல. அப்பா, அனன்யா கூட்டிட்டு திருப்பதிக்கு போறாளாம். ஃப்ரெண்டு போறாளா, இவளும் போறா. சொல்ல கூட இல்லப்பா. அனன்யா தனியா ஷாப்பிங்க்கு வந்தான்னு ஸ்ரேயா சொல்றா. அனன்யா நேத்தி முழுக்க தங்கூட இருந்ததா ஆர்த்தி சொல்றா. 2 பேரும் சேர்ந்து திருப்பதி போறேன்னு சொன்னா. 2 பேரும் திருப்பதியில இல்ல, தமிழ்நாட்டுல தான் இருக்காங்கன்னு போன்ல மெசேஜ் வருது. யாரு எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்லி குழப்பம்? அனன்யாவை ஆர்த்தி எங்க பார்த்தா, எதுக்காக திருப்பதி கூட்டு போனோம்? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு 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 ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குமோன்னு கவலையா இருக்குமா? சார், நீங்க அனுமதி கொடுத்தா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கட்டுமா? எப்படி விசாரிப்ப? எங்க போய் விசாரிப்ப? அனன்யாவை பார்த்ததா ஸ்ரேயா சொன்னால அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விசாரிக்கிறேன் சார். நல்ல யோசனை தான். தனியா எப்படி போவேன்? நான் வேணா கூட வரவா? ஐயோ வேணாம் சார், நீங்க வந்தா தேவையில்லாம எல்லாரோட கவனத்தையும் அட்ராக்ட் பண்ணும். என்னோட ஃப்ரெண்டு மகேந்திரன் அன்னைக்கு கூட வந்தாரு என் கூட. அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன் சார். சரிம்மா, சரி, இப்பவே கிளம்பு. எனக்கு கவலையா இருக்கு. வரேன் சார்.